பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளில் வாழ்வு தரும் வார்த்தை என்ற பதிவில் சிலுவையின் நாமம் லூக்கா 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். லூக்கா 14ஆம் அதிகாரம் 27. சிலுவை மிகவும் கடினமானது. கிறிஸ்துவின் சீசனாக இருக்கிறவன் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு அவருக்கு பின் செல்ல வேண்டும். அப்படி அவன் பாரமான காரியங்கள், அதாவது சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின் செல்லாதவன் அவருக்கு சீசனாய் இருக்க மாட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் எல்லோருமே பலவிதமான பாடுகளையும் மின்னல்களையும் அவமானங்களையும் சுமந்தவர்கள். இயேசு பாடுகள் மத்தியிலேயும் அவமானங்கள் மத்தியிலேயும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீசனாக இருக்கிறவன் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். சிலுவையை சுமக்கிற நாம் அவரையே நோக்கி பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும். சிலுவை இல்லாமல் சிங்காசனமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளே, தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இதுவே வேதாகமத்தில் மைய கருத்தாகும். கிறிஸ்துவே எல்லா நன்மையும் நமக்கு செய்வார். கிறிஸ்துவை எப்போதும் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்லுகிறவர்கள் நீடிய பொறுமையோடு அவரை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவ ஜீவியம் என்பது யுத்தம் பண்ணுவதை போன்றது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதும் யுத்தம் பண்ணி தான் எடுத்து வைக்கிறோம். நமக்கு இந்த உலகத்தில் அந்தகார சக்திகளோடும் ஆவிக்குரிய சத்துருக்களோடும் போராட்டம் உண்டு. நாம் கிறிஸ்துவின் நல்ல போர் சேவகராய் யுத்தம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியம் யுத்தம் பண்ணுவதை போன்றது. உலகத்தை வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றுவதாக தீர்மானம் செய்துவிட்டு பின்வாங்கி மறுபடியும் உலக காரியங்களில் ஐக்கியமாக இருப்பது ஞானமான செயல் அல்ல. நம்முடைய தீர்மானம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்தபடியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். லூக்கா 14:33 படிக்கிறோம். கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பின்வாங்கி போய்விட்டால் அவர்கள் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டார்கள். விசுவாசிகள் உறுதியாய் இயேசுவை பின்பற்றுவதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்முடைய தீர்மானம் இயேசுவை பின்பற்றுவதற்கு உறுதியாய் இருக்க வேண்டும். நம் தேவனுடைய கரம் நம் கூடவே எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஊமையாக சொல்ல வேண்டும் என்றால், உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுவதற்கும் நிலத்திலும் எருவுக்கும் போடுவதற்குமே உதவாது. அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். லூக்கா 14:34-35 பார்த்தோம் என்றால், நல்ல கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் உப்பை போன்றவர்கள். நல்ல ஊழியக்காரர்கள் இந்த உலகத்துக்கு உப்பை போட பிரயோஜனமுள்ளவர்களாக இருப்பார்கள். மத்தேயு 5:13 பார்த்தீர்கள் என்றால், உப்பு நல்லது, இது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. பின்வாங்கி போனவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து மறுபடியும் உலகத்தை சிநேகிக்க ஆரம்பிப்பார்கள். அதே போல உப்பு சாரமற்ற உப்பினால் உலகத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பின்வாங்கி போன ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் மறுபடியும் இயேசுவின் ஊழியத்தில் பயன்படுத்த முடியாது. நாம் முழு இருதயத்தோடு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை நாம் பற்றிக்கொள்ளவில்லை என்றால் இயேசுவின் ஜீவன் நமக்குள் இராது. இயேசுவை உறுதியாக பிடித்துக்கொள்வோம். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் நம் கூடவே இருப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.